குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஊட்டச்சத்துக்காக நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசும்பால் மற்றும் எருமைப்பால். இந்த பாலிலேயே தனியார் நிறுவனங்கள் கலப்படம் செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பால்வளத்துறை அமைச்சரே வைத்திருக்கிறார் தமிழகத்தில். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தனியார் பால் நிறுவனங்களில்? இதற்கு பின்னணியில் என்னென்ன செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற அமைச்சரினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? விவாதிக்க இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். குறிப்பாக எந்த ஒரு துறையை சார்ந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைப்பாங்க. இது தமிழகத்தில் இல்லை, நம்ம நாடு முழுக்க பரவலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சரே தன்னுடைய துறையிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இவ்வளவு நாட்கள் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டாங்களா? இப்பொழுதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்களுக்கு தெரிகிறதா? ஏன் இப்ப இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது? பாலில் கலப்படம் என்பதுதான் முதலில் கலப்படம் தொடங்கிய இடம் என்று கூட சொல்லலாம். பாலில் தண்ணீர் ஊற்றுவது 1க்கு 2, 1க்கு 3 என்றெல்லாம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டமாக என்ன செய்தார்கள்? பாலை நிறைய கறக்க வேண்டும் என்பதற்காக பசுமாடுகளுக்கு ஊசி போட்டாங்க. அது கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக நடக்குது. இன்றைக்கெல்லாம் மாடுகளை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடிய இந்த அரசுகளோ இல்லை அந்த கொள்கை கொண்ட கட்சிகளோ இதை பற்றியெல்லாம் பேசுவதில்லை. அது எவ்வளவு பெரிய குற்றச்செயல் என்பதெல்லாம் தெரிந்தும் அனுமதிக்கிறார்கள். அதன் பிறகு இந்த தனியார் பால் விற்பனை என்று வந்த பிறகு இந்த நாடு பால் என்கின்ற ஒரு உணவை அதிகம் சார்ந்துள்ளது. நீங்கள் சொன்னதைப் போல தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக அல்லது மாற்றாக நாம் பசுவினுடைய பாலைத்தான் கொடுப்போம். அதுவும் குழந்தைகளாக இருந்தால் இதற்கென்றே ஒரு மாட்டினம் எல்லாம் நாட்டு மாட்டினங்கள் இருக்கின்றன. அவைகளினுடைய பாலைத்தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் அதுதான் செரிக்கும் என்பது. பால் உள்ளபடியே செரிமானத்தன்மை அதிகம் உடலில் இருப்பவர்கள் மட்டும்தான் குடிக்கக்கூடியது. அதே நேரத்தில் ABDE ஆகிய முக்கியமான அந்த 5 விட்டமின்களில் 4 கொண்டுள்ளது பால். எனவே பால் ஒரு தவிர்க்க முடியாத உணவின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த பாலில் கலப்படம் என்பது இந்த தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு அவர்களினுடைய விளம்பரத்தின் மூலம் அவர்கள் பெருக்கி நிறைய விற்பனையாகும் பொழுது அவர்களுடைய அந்த அளவிற்கு அவர்களுடைய பால் உற்பத்தி இல்லை, கொள்முதல் இல்லை. எனவே கலப்படம் செய்கிறார்கள். இதில் தான் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த கிழங்கு மாவு என்பது ஒரு முக்கிய பங்கு. இது கொடகொடப்பு தன்மையும் கொடுக்கின்றது. உள்ளபடியே பால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாட்டுப்பாலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அது கொடகொடப்பு தன்மை இருக்கக்கூடியது அல்ல. இரண்டாவது, எருமைப்பாலிலிருந்து நீங்கள் பசும்பாலை எடுத்துக்கொண்டால் அதில் கொழுப்பு குறைவு, மிகவும் சுலபமாக ஜீரணமாகும். அதனுடைய ருசியே வேறுபட்டதாக இருக்கும். சமீபத்தில் நான் ஊருக்கு சென்ற பொழுது திடீரென்று எனது உறவினர் வீட்டில் கொடுத்த அந்த டீ இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இதை நம்ம நாட்டுப்பாலில் போட்டது அப்படின்னாங்க. அப்போ நாட்டு பசும்பாலில் ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் பால் அப்படின்றது உள்ளபடியே கிராமத்தில் இருக்கிறது எப்படி இருக்குன்றது. ஆனால் நம்ம குடிக்கிற பாலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதில் கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் நீங்கள் சுட்டி காட்டியதைப் போல ஃபார்மால்டிஹைட், காஸ்டிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, பல்வேறு இதெல்லாம் கலப்படங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸா 2 வருஷங்கள் இது கலந்த பாலை குடித்தோம் அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்னா அமைச்சரே சொல்றாரு. ஆக இது எல்லாம் தெரிந்திருந்தும் இவ்வளவு நாட்கள் ஏன் தாமதமாக இருக்கிறாங்க? ஏன் இதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு தமிழகத்தினுடைய பால்வளத்துறை முன்வரவில்லை? முதல்ல தண்ணி கலந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு வழக்கொண்டு பதிவு செய்யப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இங்கே இருந்தது. அப்பொழுதே இந்த கலப்படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது. கலப்படம் இருக்கிறது பாலில் என்று சொல்லி முன்பெல்லாம் பால் மானி என்று ஒன்று சொல்லுவார்கள். பாலில் அதை போட்டால் அது எந்த அளவிற்கு உள்ளே போகின்றதோ அந்த அளவிற்கு அதனை பொறுத்து அது நல்ல பாலா கெட்ட பாலா என்பதை தீர்மானிப்போம். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லாமே விளம்பரம் நிர்ணயிக்கின்றது. நமக்கு நாம் வாங்கக்கூடிய பொருளை பற்றிய அறிதல் புரிதல் குறைவாகும் பொழுது பிறகு விளம்பரங்கள் தான் நமது பயன்பாட்டை தீர்மானிக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இடம் வரும் பொழுது அந்த பால் இந்த பால் என்று சொல்லி, நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை, இது சிறந்தது என்று சொல்லி, இது ஊட்டமானது என்று சொல்லி நமக்கு கொடுக்கின்றார்கள். நாமும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் தரமான பொருட்களை விற்க வேண்டிய, தரமான பொருட்களை மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டிய அந்த அதிகாரம் இதே அரசுக்கு தானே இருக்கிறது. இந்த அரசு என்ன செய்தது? முன்பு மாநகராட்சியிடம் இருந்தது இந்த அதிகாரம். இப்பொழுது அது ஒரு தனித்த கலப்படத்தை தடுக்கக்கூடிய ஒரு தனிப்பிரிவாக இப்போ மாற்றப்பட்டு இயங்கி வருகிறது. அந்த பிரிவுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏன் இவர்கள் எல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்றால் லஞ்சம் ஊழல் வேறு ஒன்றும் இல்லை.
இன்னொரு விஷயம் வந்து இந்த கிராமப்புறங்கள்ல பால் கொள்முதல் செய்யறப்ப அங்க வந்து ஒரு மானி வச்சிருப்பாங்க. அதுல வந்து தண்ணீர் எந்த அளவுக்கு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது வந்து அந்த அளவுகோல்ல இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அந்த பால்ல வேற ஏதாவது கலந்திருக்காங்களா அப்படிங்கறத வந்து அவங்க சொசைட்டில வந்து எதுவுமே அந்த கூட்டுறவு சங்கங்கள்ல அதை வந்து செக் பண்றது கிடையாது. அதே மாதிரி தனியார் பால் நிறுவனங்கள் வந்து விற்பனை செய்யும் போதும் இந்த மாதிரியான தர பரிசோதனைகள் வந்து ஏன் செய்யப்படுறது இல்ல? ஆமா, அதுதான் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் ரேண்டம் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று கடைபிடிப்பாங்க. எந்த நேரம் வேண்டாலும் இந்த கலப்படத்தை தடுப்புத்துறை அந்த அந்த தடுப்புத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து திடீர்னு வருவாங்க. அவங்களே தே வில் பிக்கப் ரேண்டம்லி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா எடுத்து அதை உடனே சோதித்து பார்ப்பாங்க. அப்படி சோதித்து தவறாக இருந்தது அப்படின்னா எப்படி இந்த நூடுல்ஸ் ஒரு அயல்நாட்டு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் செஞ்ச நூடுல்ஸை வந்துட்டு அந்த மாதிரி எடுத்து தூக்கி எல்லாத்தையும் கண்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி இதை எடுத்து சோதித்து பார்த்து அதில் இப்படிப்பட்ட கலப்படங்கள் அதிகம் இருந்தால் உடனே அந்த இடத்தை மூடி சீல் வைத்து விடுவார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடப்பதில்லை. அதனால் நான் சுட்டி காட்டினேன் ஊழல் என்று. ஊழல் பரவலாக நமது சமூக பொருளாதார அரசியல் வாழ்வில் ஊடுருவி விட்ட பின் அதில்தான் நம்மளுடைய இயக்கமே நடக்கின்றது என்ற பின் கலப்படம் என்பது யாரும் கண்டுகொள்ளாத ஒரு விடயமாகிவிட்டதில் எந்த விதமான பெரிய ஆச்சரியமும் இல்லை. நான் சொல்கின்றேன், இப்படி ஒரு துறை இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு தொழிற்சாலைக்குள்ளும் சென்று சோதித்து பார்த்து அதனை உடனடியாக அந்த இடத்தை மூடி சீலிடக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? அப்பொழுது இது இந்த அளவிற்கு இவர் குறிப்பிடக்கூடிய இந்த ரசாயனங்கள்லாம் பாலில் கலக்கக்கூடியனவா? நீங்கள் சற்றே யோசித்து பாருங்கள். இப்படி இந்த குற்றச்சாட்டு எல்லாமே வந்து அமைச்சர் தான் முன்வைக்கிறாரு. இதற்கு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய தரப்புல இருந்து என்ன விதமான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு ராஜேந்திரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் திரு ராஜேந்திரன். பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. தனியார் பால் நிறுவனங்கள் எல்லாம் இந்த மாதிரி கலப்படம் செய்கின்றன, பல்வேறு வேதிப்பொருட்கள் எல்லாம் கலப்படம் செய்கின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இத உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய ஒரு நிர்வாகம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். அமைச்சரினுடைய கருத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன். ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. அப்படியானால் தனியார் பால் நிறுவனங்கள் இதை வந்து கலப்படம் பண்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி உற்பத்தியாளரா நீங்க சொல்றீங்களா? ஆமா, சில தனியார் பால் நிறுவனங்கள் பாலில் கலப்படம் செய்கின்றன. அது ஏன் என்று கூறினால் அவர்கள் பால் வாங்கும் நேரம், அதை பதப்படுத்துகின்ற நேரம் இடைவெளி வந்து 5-6 மணி நேரத்துக்கு மேலாகின்ற பொழுது அங்கு பாக்டீரியா பாலில் பெருக்கத்திற்கேற்ப ஒரு புளிப்புத்தன்மை உண்டாவதை தடுப்பதற்காக அவர்கள் கலப்படம் செய்கிறார்கள். அதே நிலையிலே ஆரோக்கியா, ஹட்சன் போன்ற நிறுவனங்கள் எப்படி அமுல் மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் பாலை ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம், இத்தனை மணிக்கு பால் கறக்கணும், இத்தனை மணிக்கு சங்கத்துக்கு கொண்டு வரணும், இத்தனை மணிக்கு சங்கத்திலிருந்து பால் குளிரூட்டும் நிலையம் எடுத்துக்கிட்டு போவோம், ஒரு 3-3.5 மணி நேரத்தில் அந்த பால் குளிர்விக்கப்படுகின்ற நிலை இருப்பது போல ஆரோக்கியா போன்ற பெரிய கம்பெனிகள் செய்கின்ற ஒரு சில நிறுவனங்கள் செய்கின்ற தவறு அமைச்சர் கூறுவது போல உண்மைதான் என்பதை நான் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி பார்த்தா ஆவின் பால் நிறுவனம் வந்து இந்த பால் கொள்முதல் செய்யறாங்க, அவங்களும் விற்கிறாங்க. ஆனால் அந்த அளவிற்கு இதுல கலப்படம் இல்லை அப்படிங்கறது வந்து அமைச்சர் உறுதிபட சொல்றாரு. அப்படியானால் தனியார் நிறுவனங்களுக்கு என்ன தேவை வந்தது இந்த கலப்படம் செய்வதற்கு? அதான் தேவை. அதாவது என்னன்னா, இப்ப ஆவின் பால் கொள்முதலில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இத்தனை மணி நேரத்துல பாலை வாங்கணும், இத்தனை மணி நேரத்துல அந்த குளிரூட்டும் நிலையத்திற்கு சென்று குளிர்விக்க வேண்டும். அப்படி குளிர்விச்சிட்டீங்க அப்படின்னாவே அதுல அந்த பாக்டீரியா பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு சில தனியார் பால் நிறுவனங்கள் பால் கொள்முதல் செய்கின்ற இடத்திலிருந்து குளிரூட்டும் நிலையம் கொண்டு வருவதற்கு 5-6 மணி நேரம் ஆகின்ற நேரத்திலே அந்த பாக்டீரியா பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் கட்டாயமாக பாலில் கலப்படம் செய்ய, ரசாயன கலப்படம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்றைக்கு நான் இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாலில் கலப்படம் செய்யக்கூடாது என்றும் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் முதன்மை செயலாளர் தலைமையில ஒரு சமிதி குழு, அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே ஒரு குழு, அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் டைரி ஆபீசர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த 3 குழுக்களும் பரவலாக எங்கெல்லாம் சென்று ரேண்டமா பாலை எடுத்து, அது ஆவின் பாலாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் பாலாக இருந்தாலும் சரி, கலப்படம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சில மாதங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது.
இன்றைக்கு மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் கலப்படம் இருக்கிறது என்று கூறுகிறார். அவரிடம் நான் பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அந்த உச்சநீதிமன்ற சட்டத்தை பின்பற்றி தமிழகத்திலும் ஒரு குழுக்களை ஏற்படுத்தி பாலியல் கலப்படத்தை தடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமாறு கண்டிப்பா அந்த குழுவை தமிழக பால்வளத்துறை நியமிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதா இந்த ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் வைத்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல மக்கள் பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப தனியார் பால்ல கலப்படம் இருக்கு அப்படிங்கறதால ஆவின் பாலை நோக்கி போறாங்க. அப்படி மக்கள் அனைவருக்கும் போதுமானதாக இந்த ஆவின் பாலினுடைய உற்பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இருக்குமா? முதல்ல இல்லை. அதில் என்ன ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னவென்றால், கடந்த 3 வருடங்களாக பால் கொள்முதல் அதிகமாக வரும் உபரி காலங்களில் ஆவின் நிறுவனமே கிராம கூட்டுறவு சங்கங்களில் இருந்து பாலை கொள்முதல் செய்வதற்கு மறுக்கிறது. 1 லிட்டர் பால் ஒரு உறுப்பினர் கொண்டு வந்தால் 100 மில்லி பாலை திருப்பி அனுப்புவது, அல்லது மாவட்ட அளவிலே சங்கங்களுக்கு ஒரு நாள் பால் வாங்காமல் விடுமுறை விடுவது, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஆவின் நிறுவனமே மேற்கொண்டது. அதை நாங்கள் கடந்த 3 வருடங்களாக பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எங்களால் அதை வெற்றி காண முடியவில்லை. இந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கு அமைச்சருக்கு ஒரு பெரிய முக்கிய பொறுப்பு இருக்கிறது. எப்படி தனியார் பாலில் கலப்படம் இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னாரோ, அதே நேரத்திலே இன்றைக்கு ஆவின் நிறுவனம் கூட்டுறவு அமைப்புகள் அதிக அளவிலே பாலை கொள்முதல் செய்து தங்குதடையாக இல்லாமல் கொள்முதல் செய்து மினிஸ்டரே சொல்றாங்க ஆவின் பால் தாய்ப்பாலுக்கு சமமானதுன்னு. அதை நிரூபிக்கும் விதத்தில் இன்றைக்கு தமிழகத்திலே சுமார் 2 கோடி லிட்டர் பால் உற்பத்தியாளராக கணக்கிடுகிறார்கள். அதில் பால் உற்பத்தியாளர்கள் சொந்த உபயோகத்திற்காக 50 லட்சம் பாலை வைத்துக் கொள்கிறார்கள். மீதி 1.5 கோடி லிட்டர் பால் வணிகத்துக்கு வருகிறது. அதில் இன்றைக்கு 28 லட்சம் லிட்டர் பாலை மட்டுமே ஆவின் கொள்முதல் செய்கிறது. மீதி 1,22 லட்சம் லிட்டர் பால் தனியாரால் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஏற்கனவே மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே 1 கோடி லிட்டர் பால் கொள்முதல் செய்வதற்குண்டான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார்கள். அதை இப்பொழுது அமல்படுத்தி ஆவின் நிறுவனமே கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வருகின்ற முழு பாலையும் 1 கோடி லிட்டர் அளவுக்கு வாங்கி அதை விநியோகித்தால் நுகர்வோர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தாலுக்காக்களிலும் ஆவின் பால் கிடைக்காத பட்சத்தில் தான் நுகர்வோர்கள் தனியார் பாலை விரும்புகிறார்கள் என்பதை கோடிட்டு காட்ட இங்கு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆவின் பால் தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாகத்தான் மக்கள் தனியார் பாலை நோக்கி செல்கிறார்கள். அதனாலதான் அங்கேயும் அவங்க கலப்படத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜேந்திரன். உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக அமைச்சர் எட்டும் என்று நம்பலாம். திரு ஐயநாதன், இப்ப இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பாதி அளவு பால் தனியார் நிறுவனங்கள் தான் கொள்முதல் செய்து, ஏன் ஆவினே கொள்முதல் செஞ்சு நல்ல பாலை தானே விற்கிறாங்க, ஏன் அவங்களே கொள்முதல் செய்யக்கூடாது அப்படிங்கறத உற்பத்தியாளரா சொல்றாங்க. இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? ஏன் அனைத்து பாலையும் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்ய மறுக்கிறது தமிழகம்? இல்ல, அதுக்கான ஒரு பெரிய ஒரு வைடஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனை முதல்ல உருவாக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன ஒரு ராஜேந்திரன் சொன்ன 2 விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று, புளித்து விடாமல் இருப்பதை தடுப்பதற்காகவும் பாக்டீரியா பெருக்கத்தை தடுப்பதற்காகவும் தான் இப்போ நம்ம சொன்ன இந்த ஃபார்மால்டிஹைட், காஸ்டிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் கலக்கிறாங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இது எப்படி நாம் அருந்தக்கூடிய அந்த அயல்நாட்டு குளிர்பானங்கள் இல்லை எப்படி இந்த பூச்சி மருந்து கலப்பு 20% மேலே இருக்கோ, அதே போல் அந்த பூச்சி மருந்தை ஏன் இது பண்ணுறாங்கன்னா வச்சு விற்கக்கூடிய பானம் இது. அதனால் அதில் அந்த புழுக்களோ மற்றதோ பாக்டீரியா உருவாகி கூடாது அப்படின்றத தான் நாங்கள் பூச்சி மருந்து கலக்கிறோமே ஒழிய அது உடலை பாதிக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பால் கெட்டிடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால இதை நாங்கள் கலக்கிறோம் அப்படின்றோம். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இப்ப பால் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சில ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் தான் இங்க பிரச்சனையே. இப்ப ஒன்னு கொள்முதல், அவர் சுட்டி காட்டின கொள்முதல். இப்ப அந்த பால் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் டு பி டன் லோக்கலி. இது ஒரு சென்னையிலே பல்வேறுபட்ட இடத்துல நீங்கள் பிரிச்சன மாதவரம் இங்கே இந்த மாதிரி ஒரு 3-4 சென்டரில் எடுத்துகிட்டு மட்டும்தான் நகரத்திற்கு தேவையானது எல்லாம் கொண்டு வரணும்னு வச்சாங்க அப்படின்னம்னா தான் இப்போ இந்த ப்ராசஸிங்கில் வரக்கூடிய இந்த கலப்புக்களை தடுக்க முடியும். ஆந்திராவிலேருந்து வரலாம்,
விசாகப்பட்டினத்துலேருந்து வரலாம் அப்படின்னு 400-500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு தேவையானதை நிவர்த்தி செய்யணும் பாலை பொறுத்தவரைன்னு வரும்போது இந்த கலப்புகளை தடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் மத்திய அமைச்சரே சொல்லியிருக்கின்றால் நாம் அருந்தக்கூடிய பாலில் 68 விழுக்காடு கலப்படம் இருக்கிறது என்றார். இந்த 68 விழுக்காடும் வந்துட்டு உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத, இப்போ இந்த கிழங்கு மாவுன்னு சொல்கிறாங்க, அது சரிதான்னா நான் ஏற்றுக்கல, ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு வருது இல்லைங்களா? பெரிய ஒரு நாடு, பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், பெரிய ஒரு சந்தை. அதை கலக்கிறதுக்கு வந்து அரசு சார்பில் ஒரு வரைமுறை இருக்கிறது. அதையும் தாண்டி கலப்பது தான் வந்து உடலுக்கு ரொம்பவே கேடு அப்படிங்கிறது தானே விஷயம். அதுதான் உடலுக்கு கேடாகிறது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இது வந்துட்டு தேங்கி உடலை கெடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவை. இப்போ இந்த ஃபெர்ரஸ் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படிப்பட்டது தான். நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை பாதிக்கும், முக்கியமான உறுப்புகளை பாதிக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்துட்டு பாலில் கலக்கிறத வந்துட்டு ஏற்கனமா தவிர்க்கணுமான்றதை முதல்ல நம்ம முடிவு செய்யணும். ரெண்டாவது விஷயம், கலப்படம் அப்படின்றதனுடைய கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் என்ன ஆனது? எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் சீலும் இல்லாத ஒரு பொருளை நாம் எப்படி வாங்குறது? இப்போ உலக நாடுகளுக்கு இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நாம் இப்போ பெரும்பாலான உணவுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI அப்படின்ற ஒரு முத்திரை ஒன்று இருக்கும். அந்த FSSAI என்ன சொல்லுது அப்படின்னோம்னா, எல்லாத்துக்குமான ஸ்டாண்டர்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான அளவு பலம் இல்லைன்னு சொல்லுது. ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தர பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு பொருளினுடைய தரமும் இருக்கணும், இன்னொரு பக்கம் அது பாதுகாப்பானதாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இட் கோஸ் த்ரூ எ ப்ராசஸ். அதை வந்துட்டு எப்படி கெடாமல் இருப்பது, எப்படி அதை பாக்கெட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வரும்போது இதில் கட்டாயம் ரசாயனங்களினுடைய பயன்பாடு அப்படின்றது வந்துடுது. அப்போ ரசாயனங்களினுடைய பயன்பாடு வரும்பொழுது அது உடலால் தாங்கக்கூடிய அல்லது உடலுக்கு குந்தகம் செய்யாததா அல்லவா என்பதை தீர்மானிக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு லெபார்ட்டரியிலேருந்து வரக்கூடியவங்க வந்துட்டு இதை போட்டால் அது வராது அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி செய்யுது அப்படின்னோம்னா, அப்போ உடல் நலத்திற்கு யார் உத்தரவாதம் தருவது? கண்டிப்பா இந்த உடல் நலத்திற்கு யார் உத்தரவாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இதை ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டா கண்டிப்பாக இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். மருத்துவர் திரு எழிலன் நாகநாதன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறாரு. வணக்கம் திரு எழிலன். வணக்கங்க. வணக்கம். இந்த மாதிரியான இந்த ஃபார்மால்டிஹைடு, அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் பெராக்சைடு, காஸ்டிங் சோடா, இந்த மாதிரி பல்வேறு கலப்பட பொருட்கள் வந்து பாலில் கலக்கிறதால ஊட்டச்சத்துக்கு மிக முக்கியமானதா நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த பால் பொருட்களை உண்ணக்கூடியவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில், டிட்டர்ஜென்ட், நீங்க சொல்ற மாதிரி ஃபார்மலின், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து 2 விஷயத்துக்காக கலக்குறாங்க. ஒன்று வந்து பாலோட ஃபேட் கண்டென்ட் சேர்க்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து பால் இருக்க வாட்டரோட அடல்ட்ரேஷனை நான் வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பிறகு பால் நீ வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல முன்னாடிலாம் 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நான் பால் குடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கே மாடு கூட்டிகிட்டு வருவாங்க. நமக்கு கண் முன்னாடியே மாடுலேருந்து பாலை கறப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பால் வாங்கிப்பாங்க. இப்படி தான் நம்ம நடப்பில் இருந்தது. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எந்த வகையான ப்ரிசர்வேட்டிவோ லாங் டேர்ம் டியூரேஷன் கிடையாது. நம்ம ஊர்ல டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி வெப்பநிலை உள்ள கண்ட்ரில வந்து அப்படியே மாடு கிட்ட இருந்து பாலை கறந்து அப்படியே குடிக்கும் போது அதுக்கு உண்டான எந்த வகையான சீர்கேடுகளும் நடக்கிறது இல்லை. இப்ப எல்லாமே இப்ப பேக்கிங் கலாச்சாரம் வந்துட்டனால, எல்லாத்தையும் பேக்கெட் கலாச்சாரம் வந்துட்டனால இப்ப இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் போடுறதுனால இது வந்து குமுலேட்டிவ் எஃபெக்ட் மருத்துவத்துறையில சொல்லுவோம். குமுலேட்டிவ் எஃபெக்ட்னா ஒரு சிறிய துளியில நான் டெய்லி சாப்பிட்றேன், தினமும் சாப்பிட்றேன், கரெக்டா இல்லையா? நான் டெய்லி சாப்பிட்றேன். அது குமுலேட்டிவ் எஃபெக்ட் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு, 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு, அந்த ரசாயன சேர்க்கை நம்ம தசையிலையோ இல்ல மரபணுக்களையோ இல்லைன்னா நம்ம ரத்த உற்பத்தி திறனையோ அதுல போய் பதிவு பண்ணி அது என்ன மாதிரியான கோளாறுகள் ஏற்படுறதுக்கான எந்த ஆய்வுகளும் இங்க நடக்கல. அதான் பிரச்சனை இங்க. இப்ப அமைச்சரனுடைய இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அமைச்சரனுடைய இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கலப்பட பொருட்கள்லாம் கலக்கிறதால ஒரு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரியே தான் அவரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறார். ஆக இந்த ஊட்டச்சத்துக்கு மாற்றாக, ஏன்னா இப்ப பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு விதமான பயத்தில் இருப்பாங்க, ஐயோ தனியார் பாலை குடிச்சோம் அப்படின்னா நமக்கான அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கு மாற்றாக நாம் எதை பார்க்கிறது? இதற்கு என்னதான் தீர்வாக இருக்க முடியும்? நம்ம சொல்றது ஊட்டச்சத்துக்கு மாற்றுனா எனிதிங் நம்ம வந்து நம்ம ஊர்ல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதே தவறுன்னு சொல்லுவாங்க, ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கிறதே சொல்லுவேன். நம்ம ஊர்ல வந்து ஸ்டோர் பண்ற விஷயங்களே தவறுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இங்க இருக்கிற சூழல், இங்க இருக்கிற வெப்ப மிகுதி நாடுகள் அப்பப்போ உணவு உற்பத்தி பண்ணி அப்பப்போ உணவு சாப்பிட்றதா நிரந்தரமானது, ஆர்கானிக் ஆனது, தூய்மையானது.
நீங்க எப்ப நீங்க ஸ்டோரேஜ்னு வரும்போதே நமக்கு பெரிய பிரச்சனை ஆகுது. ஸ்டோரேஜ் நம்மளோட சௌரியம், இந்த நகர்ப்புற வாழ்க்கைக்கு சௌரியத்துக்காக உருவானதான் இந்த ஸ்டோரேஜ் மெக்கானிசம்ஸ்லாம். எந்த விதத்திலையும் உணவு வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற விஷயங்களை வந்து உணவு தவிர்க்க வேண்டியதுதான் என்னோட அது நிரந்தர தீர்வா இருக்க முடியும்ன்றது. கண்டிப்பா மக்கள் வந்து எந்த அளவுக்கு சொகுசை தேடி போறாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் மக்களை தேடி வருது அப்படிங்கிறதா ஒரு மருத்துவருடைய கருத்தாக கூட நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு எழிலன். அவர் சொன்னதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கலப்பட பொருட்களால ஸ்லோ பாய்சன் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து இந்த தனியார் பாலை விரும்பி போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய அவைலபிலிட்டி. தனியார் பால் வந்து எப்ப போய் கேட்டாலும் கிடைக்குது. ஆனா ஆவின் பால் வந்து கிடைக்கிறது இல்ல. அந்த பற்றாக்குறை ஒரு கணக்கெடுப்பின்படி 43% வந்து மக்கள் தனியார் பாலை வந்து விரும்பி போறாங்க. 2015 நடத்தின ஒரு கணக்கெடுப்பின்படி. ஆக இந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு அரசு ஏன் முன்வரவே இல்லை? இப்போ இது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, மாடு வளர்க்கறதையும் மாடு பால் கறந்து விற்கிறதையும் அந்த சொசைட்டி எல்லாமே வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து நீக்கிட்டோம். இப்போ சென்னையில் வந்துட்டு யாரும் மாடு வளர்க்கக்கூடாது. வளர்க்குறவங்க மேலே நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா உடனே பிடிச்சிருவாங்க, அவங்க மேலே அபராதம் போட்டுருவாங்க. இப்போ இது மாவட்டத்திற்கு வெளியே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நம்ம சென்னையிலேருந்து சப்ளையை கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு பால் சப்ளையை வந்துட்டு நீங்கள் லோக்கலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு பால் சேஃபாக இருக்கும். எந்த அளவுக்கு பாலை நீங்கள் தூரத்துலேருந்து கொண்டு வந்துட்டு இங்கே மார்க்கெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பால் சேஃப்டி குறையும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு புரியுதுங்களா? ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், டைம், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ், கூலிங், ஆல் திஸ் திங்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா பாலினுடைய தன்மையை காப்பாற்றுறதுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ பாலினுடைய தன்மை வந்துட்டு அதற்கு எவ்வளவு காலம் தாங்குமோ அதற்குரிய நேரத்திற்குள்ள அது பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லாட்டி அது திரிஞ்சிரும், இல்லை கெட்டுடும், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா முதல்ல சென்னைக்கு தேவையான பால் அப்படின்றதை காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இருந்து மட்டுமே நம்ம வந்துட்டு கொண்டு வந்துட்டு இந்த தேவையை நிவர்த்தி செய்யணும். அதற்கேற்ற அளவிற்கு பசுமாடு வளர்ப்பை வந்துட்டு ஊக்குவிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது விடைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ திருச்சியிலையோ, தஞ்சாவூர்லையோ, கோயம்புத்தூர்லையோ, ஈரோட்லையோ இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே வந்துட்டு நகர மையங்களுக்கு பக்கத்தில் இருந்துட்டு பால் வந்துடுது. அங்கெல்லாம் போனால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். நம்ம அந்த இடங்கள்லாமும் இந்த தரக்கட்டுப்பாட்டை வைத்து நாம் முதல்ல இதெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும், இவ்வளோ தான் கலப்பு இருக்கலாம் அப்படின்றத நிர்ணயம். கலப்புன்றது என்ன அப்படின்னீங்கன்னா எந்த அளவிற்கு பாக்டீரியா உருவாகாமல் இருக்கிறதுக்கான அந்த அளவை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, எது இவர் சொல்கிற மாதிரி மருத்துவர் ஐயா சொல்கிற திரு எழிலன் அவர்கள் கூறியதை போல இந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்ன்றதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் சேர்ந்து ஒரு 60-70 வயதில் வந்துட்டு அவங்கள பாதிக்கும், 50-60 வயதில் பாதிக்கும் அப்படின்னு வரும்போது உணவு எதற்காக நம்ம எடுத்துக்கிறோன்றதே ஒரு கேள்விக்குறியாயிடும். எனவே நம்ம தீர்வாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னம்னா தரக்கட்டுப்பாட்டு என்பது கடுமையாக செய்யணும். ரெண்டாவது, பாலை போன்ற ஒரு முக்கியமான குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இதை வந்துட்டு லோக்கலைஸ் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம விசாகப்பட்டினத்துலேருந்து திருமலா வரலாம், அங்கேருந்து வந்துட்டு ஆரோக்கியா வரலாம்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இந்த தரக்கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதுக்கான இந்த வரைமுறைகள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. சரி, இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவின் பால் விவகாரத்திலே 2 விதமான கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆவின் பால்ல ஊழல் நடந்ததாக பல்வேறு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. அதனை தொடர்ந்து இப்ப பாத்துட்டீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ஆவின் பால் தான் மிக்க நல்லதா இருக்கு, மற்ற தனியார் பால் நிறுவனங்கள் எல்லாம் தான் கலப்படம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக இந்த கான்ட்ரடிக்ஷன் முதல்ல நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த ஒரு ஊழலை வந்து மறைக்கிறதுக்காகவோ இல்ல தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கரையை துடைக்கிறதுக்காகவோ அதிமுக அரசு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? பாலுடைய விற்பனை அதெல்லாம் வந்துட்டு நம்ம லோக்கலைஸ் பண்ணலாம். ஊழலை மட்டும் இந்தியாவில் லோக்கலைஸ் பண்ண முடியாது. இந்தியாவில் வந்துட்டு அந்த ஊழல் அப்படின்றது, அதனால தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இதுக்கான விடையை வந்துச்சு. நாடாளுமன்றத்தில் சொன்ன விஷயத்தை நான் சொன்னேன். பாலில் நாம் பயன்படுத்தக்கூடிய பாலில் 68 விழுக்காடு கலப்படம் தான் என்று சொன்னது இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம எப்படி கரெக்ட் பண்ண போகிறோன்ற ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, ரொம்ப நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய சந்தையை நீங்கள் நாட வேண்டாம். பால் உற்பத்தியை பொறுத்தவரை தன்னிறைவு பெற்ற நாடு இந்தியா. எனவே நாம் அதை எப்படி பண்ணணும்? லோக்கலைஸ் பண்ணுங்கள். லோக்கலைஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு பாலுக்கு போதுமான அளவு விலை கொடுத்தீங்க அப்படின்னோம்னா பால் உற்பத்தி என்பது பெருகும். நாம் வந்துட்டு எதையோ வந்துட்டு இப்போ 20 ரூபா கொடுத்து 1 லிட்டரு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பாலுக்கு 30 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுத்து வாங்கினா ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். ஏன்னா அவ்வளோ முக்கியமான சத்து வளர்ச்சிக்கு அதுதான் முக்கியம்.
ஒன்னோட ஒன்று நான் ஒப்பிடலை, எல்லாமே வந்துட்டு தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் சொல்ல வரேன். தூய்மையான குடிநீரை கொடுக்க வேண்டியது அரசமைப்பு ரீதியான ஒரு அரசின் கடமை என்றால், விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தரமுடையதாக இருக்க வேண்டும் என்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரமும் அரசுகள் கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா அந்த அதிகாரத்தை அரசு சரியான நேரத்துல கையில் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இப்ப எழுந்திருக்கு. ஏன்னா பால்வளத்துறை அமைச்சரே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு அதுக்கான தீர்வையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. சோ நம்ம வந்து அதுக்கு என்ன தீர்வு அவங்க சொல்ல போறாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக 2011ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடும் போது ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி பால் வளத்துறையை வந்து மேம்படுத்துவோம், வெண்மை புரட்சிக்காக நாங்க ஆடு மாடெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு அச்சாரமாக கூட ராஜேந்திர பாலாஜி வந்து இதை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத வந்து நம்ம நம்பலாம், பொறுத்திருந்து அதை நம்ம பார்க்கலாம், அது நடக்குமா அப்படிங்கிறத நம்பலாம். கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களுக்கு எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பகிர்ந்துக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். இதோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான்.